ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சாண்ட்விச் தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிரீன் சட்னி ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. கொத்தமல்லி கொஞ்சம், புதினா, பச்சை மிளகாய் 3, நிலக்கடலை வறுத்ததெல்லாம் இல்லைங்க, பச்சை தான், அது கொஞ்ச நேரம் சேர்த்துக்கோங்க. பூண்டு 4 பல்லு எடுத்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் தான். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அது இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு ½ லெமன், அது இதோட புளிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சட்னி இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாங்க நம்ம இப்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கோம். தக்காளி 1, கேரட் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கோம். முட்டைக்கோஸ், அடுத்தது அரை ஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் உப்பு. இதோட நம்ம தேவையான அளவு மயோனைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம வேகலாம் வைக்க தேவையில்ல, பச்சையாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப நம்ம சாண்ட்விச் செய்யலாம் வாங்க. பாருங்க, பிரெட் எடுத்து வச்சிருக்கோம். நான் பட்டர் தான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பட்டர் எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த பிரெட்ல எல்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. நெய் கூட சேர்த்துக்கலாம் பட்டர் இல்லைன்னா. பட்டர் பாருங்க சேர்த்தாச்சு. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கிரீன் சட்னி, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். பிரெட் ஃபுல்லா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இதோட நம்ம மயோனைஸோட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா முடிஞ்சிச்சு. வாங்க செய்யலாம். வாங்க ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சாண்ட்விச் மேக்கர் இல்லைன்னா நீங்க தோசை தவால கூட ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எப்படி ரெடி ஆகி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வைக்காம செஞ்சிருக்கோம் இல்லையா, அதனால அது உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.